வரி ஆகாத, டைமுக்கு கொண்டு போய் சேர்த்துடுறேன். ஷார்ட்கட்டில் வந்திருக்கோம்ல, ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். ஆனால் உன் டைம் கன்ஃபார்ம் ஆச்சா? இந்த ப்ரொடியூசர்ஸ் கரெக்ட் டைமுக்கு மீட்டிங்னு சொல்ல மாட்டாங்க. சடனாக இன்னைக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. எல்லாம் அவங்க இஷ்டம். ஓகே ஓகே கூல், டைமுக்கு ரீச் ஆகிடுவோம். என் டிரைவிங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த பொண்ணை நம்ம காப்பாற்றிருக்கோம்னு நினச்சா லேட்டாக போனாலும் பரவாயில்லன்னு தோணுது. சிஸ்டரா, வாட் வாஸ் தட்? ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஹீரோ. அண்ட் என்னையும் கூப்பிடுவியா சிஸ்டர்னு? போய் அந்த ரோஹன் அப்படி கூப்பிட்டு சொல்லு. ரோஷன். அட நீலாம்பரி மேடம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு புரியாத மாதிரி சொன்னேனே. ரொம்ப ஸ்மார்ட்டுங்க நீங்கள். ஐயோ டிரைவர், ஏசி கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா. கரெக்டாக இருக்குல்ல? அது இல்லை, இந்த ஏசியில் இப்போ நீ திரும்பவும் ஹிஸ்ட்ரி சேனல் ஆரம்பிச்சிடாத. ஹிஸ்ட்ரி சேனல்லாம் இல்லை, உனக்கு புரியுற பாஷையில தானே சொல்கிறேன். புரியுற மாதிரிலாம் இல்லை, தலைவலி வந்து பேர் மறந்து போகிற மாதிரி சொன்னேன். அப்புறம் சினிமாவை பற்றி கமெண்ட் பண்ணா ஈஸியாக விட்டுருவேனா மிஸ்டர் ராமச்சந்திரன்? சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். ஸ்டேஷனில் பிளே செமையாக பிளான் பண்ணேன். இப்படி தான் எழுதுவியா மூவிஸும்? ஆல்மோஸ்ட் அப்படிதான். கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன், நமக்கு பிடிச்ச டாப்பிக்கை சூஸ் பண்ணி அதை சினிமாட்டிக்காக காட்டுறது, அவ்வளோதான். ஓ, சினிமாட்டிக்னா எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல. எக்ஸாம்பிள்னா நீ ஒரு ஸ்டோரி எழுதுனேன்னு சொன்னல, அதையே சொல்லு. உனக்கு ஒரு ரிவ்யூவும் கிடைக்கும். ஸ்டோரி வேணும்னா சொல்கிறேன், நீ ரிவ்யூ சொல்கிறதா இருந்தால் சொல்ல முடியாது. எதுக்கு பயமா? ஃப்ளாப்னு சொல்லிடுவேன்னு? அப்படிலாம் இல்லை. நார்மல் பீப்புள் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சேர்ந்து படம் பார்த்தா எஃபெக்டிவாக இருக்கும். பரவாயில்ல சொல்லு, என்னால் முடிஞ்ச ரிவ்யூ சொல்கிறேன். நான் தான் ரிவ்யூ சொல்லாதான்னு சொல்லியிருக்கேன்ல. உன்னை ஏதாவது கேட்டால் இந்த ஹிஸ்ட்ரி சேனல் ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு உன் ஸ்டோரியே மேலு. ஓய் சரி சரி சொல்லு. ஒரு ரொமான்டிக் காமெடி. ஹீரோக்கு ஒரு 25 இயர்ஸ், ஒரு நர்சரி நடத்திட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு பூ வாங்க வரா. அவங்க 2 பேரும் பார்க்க பிடிச்சிருச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணு ரமேஷை கேட்பா, எதனால என்ன பிடிக்கும்னு. அப்ப ரமேஷ் சொல்லுவான், நம்ம ஏதாவது புது ட்ரெஸ் வாங்கினாலோ, இல்லை நல்ல பிளேஸ்க்கு போனாலோ, இல்லை நமக்கு ஏதாவது நல்லது நடந்தாலோ நம்ம மைண்டுக்கு ஒருத்தவங்க தான் ஞாபகம் வருவாங்க, அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு. என் லைஃப்ல அது நீ தான் கீதான்னு அவ கையை பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டே ராம். உனக்கு என்ன பைத்தியமா? வண்டி ஓட்டும் போது எவனாவது தூங்குவானா? எனக்கு இல்லை பைத்தியம், உனக்கு தான் பைத்தியம். ஸ்டோரி அப்படி எவனாவது சொல்லுவானா? அதை கேட்டு தான் எனக்கு தூக்கம் வந்துச்சு. பெரிய ஃபிலிம் ரைட்டராமே. நீயே தானே சொல்ல சொன்ன, இல்லை நான் தான் சொல்றேன்னு சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணனா? நீயே தானே சொல்லுன்னு. எனக்கு என்ன தெரியும் நீ இப்படி தாலாட்டு பாடி என்ன தூங்க வைப்பேன்னு? உனக்கு கதை புரியலன்னு சொல்லு, ஏன் கதையை குறை சொல்லாத. இந்த மாதிரி படங்களால் தான் சுமாரா எடுக்கிற படம்லாம் அவார்டு ஜெயிக்குது. தேவையில்லாம கமெண்ட் பண்ணாத. நீ என் படத்தை பார்க்கவே தேவையில்ல. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் உன் படம் பார்க்கவே மாட்டேன். தப்பி தவறி பார்த்துட்டாலும் நீலாம்பரி எடுத்த படம் கேவலமா இருக்குன்னு ரிவ்யூ எழுதி அதை போஸ்ட் பண்ணுவேன். என்ன சொன்ன? தேங்க்ஸ் ஃபார் ஸ்மைலிங்கா? தேங்க்ஸ் ஃபார் ஸ்மைலிங் இல்ல, தேங்க்ஸ் ஃபார் ஸ்லீப்பிங்னு வச்சுக்கோ. பர்ஃபெக்ட் டைட்டில். எப்படியும் எல்லாரும் தூங்க தான் போறாங்க. ஏய், நீ ஏற்கனவே ரொம்ப ஓவரா பேசிட்ட. ஹலோ நீலா, வேர் ஆர் யூ? ரோஷன், என்னால டைம்க்கு வர முடியாது. Why? What happened? வர வழியில சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் கார் டேமேஜ் ஆயிடுச்சு. நீலா, என்ன சொல்ற? நீ பஸ்ல வரேன்னு தானே சொன்ன? ஆமாம், நீ தான் அவசரமாக வர சொன்னல. அந்த டைம்க்கு பஸ்ஸு ஃப்ளைட்ஸ் எதுவுமே கிடைக்கல. யாரோட கார்? கேபா? ஆஹா இல்லை, சுச்சியோட கார். ஓ, சுச்சி ஓகேவா? இல்லை, என் கூட வர்றது சுச்சியோட பிரதர் ராமா. ஆமாம். ஓ, நீ ராம் கூட வரியா? டோன்ட் வரி, நான் சேஃப் தான். வேற யாரும் கிடைக்கலையா? அவன் ஒருத்தன் தான் இருக்கானா? ரோஷன், அப்படிலாம் எதுவும் இல்லை. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓ, நீ ராம் கூட வருவ, ஆனால் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரோஷன், நீ அர்ஜென்ட்டாக வர சொன்ன, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லாமல் ராம் கூட வந்த. வாவ், நான் சொன்னதும் சடனா, நீ ஸ்டார்ட் ஆனதும் சடனா, ராம் வந்ததும் சடனா. நீலாக்கு எமர்ஜென்சின்னு. இஸ் தட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே? ரோஷன், நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது.
ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு ராம் மேல க்ரஷ் இருக்குன்ற விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. நாட் ஈவன் சுச்சி. கட் திஸ் புல்ஷிட் நீலா. இட் இஸ் வெரி கிளியர். நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்கல, எனக்கு ரொம்ப ஈஸி. ஓகே ஓகே. நீலா, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் ஏதாவது ஹோட்டலில் இருக்கலாமா? பர்ஃபெக்ட் பிளானிங் இல்லை. கொஞ்சம் கூட டவுட் வரல. சுச்சி சொன்ன ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் இன்னும் காமா இருக்கேன். இல்லை, எனக்கு உண்மையாகவே தூக்கம் வந்துருச்சு. நான் வேணுன்ட்டே பண்ணல. ஷட் அப் ராம். Salt won't change its character. Our relationship was healthy. சில பேருக்கு ப்ரொஃபஷன் செட் ஆச்சுன்னா பர்சனல் செட் ஆகாது, பர்சனல் செட் ஆச்சுன்னா ப்ரொஃபஷனல் செட் ஆகாது. ஆனா எனக்கு ரெண்டும் செட் ஆச்சு. உன்ன மாதிரி 10 பேர் வந்தாலும் எங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாது. நீ நினைக்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இல்ல. லவ்வோட அர்த்தமே உனக்கு புரியாது. அண்ட் என்னோட லைஃப்ல நீ இனிமே இல்ல. லீவ் 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 லீவ். ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி ஹோப்லெஸ்ஸாக பிரேக் டவுன் ஆகி ஹைவேல நின்று போச்சு. என்ன நடக்குமோன்னு பார்க்கலாம். நெஞ்சில் ஒரு ஆணியை சுத்தியால் அடித்த மாதிரி இருக்கு. நீ கவலைப்படாத, ஒன்றும் ஆகலை. நாளைக்கு காலையில் டாக்டரை கூப்பிடுவேன். ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போடுவார், சரியாயிடும். ஓகேவா? கார் மேலே லவ்வா? சைடில் மோட்டார் டேமேஜ் ஆகி அப்புறம் பெல்ட்டும் அறந்துருச்சு. ஓ ஹாய் சார். ராம். ஹாய், மோகன் சந்திரா, ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர். வாவ், ஆர்மி. யா. சர்வீஸ் டு நேஷன். வாட் அ ஃபீலிங். சர்வீஸ் டு நேஷன். இட்ஸ் a great feeling in my life. What do you do? நீலா, இவங்க என்ன பண்றா? டிரைவர் சார், 1 minute. நீங்க என்ன பண்ற? மீட்டிங்னு போனியா? என்னாச்சு? கொஞ்சம் தனியா விடுறியா? என்ன ப்ளேம் பண்ணிட்டு போனல, இப்போ விட்டுருன்னு சொன்னா எப்படி? நீ சொன்னாலும் புரிஞ்சுப்பன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. 6 hours ஜேர்னிக்கு புரிஞ்சுக்க முடியல. 60 years எப்படி? கரெக்டா புரிஞ்சுக்கிறவன் ஒருத்தம் கூட இல்லை. ஆல் men are dogs. கத்திக்கிட்டே இருப்பானுங்க, செவிடனுங்க மாதிரி. மற்றவங்க சொல்றத கேட்கணுன்ற சென்ஸ் கூட இருக்காது. இன்னும் சில பேர் சென்ஸை பத்தி சாமியார் மாதிரி பேசுவாங்க. சாரி, காரை தள்ளிட்டு வந்ததுனால டயர்ட் ஆயிட்டேன். அதான் கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன். Hell with your reasons. Sugar won't change its character. நீலா, இந்த வயசுல உங்களுக்கு தேவையா சார்? எந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க? இங்கே வை. அஞ்சலி என் லைஃப் லாங் கேர்ள். ஓ அஞ்சலி வா. மை லவ், கீதாஞ்சலி. சார், கேன் ஐ ஹக் யூ ஒன்ஸ்? ஷோர். பட் வை? இந்த ஏஜ்லயும் லவ், கேரிங் ரொம்ப நல்லா இருக்கு சார். எப்படி சார்? இட் ஹேப்பன்ஸ், பட் இட் டேக்ஸ் டைம். பட் இட் ஹேப்பன்ஸ் மேன். Tons of love to you and your கீதாஞ்சலி சார். என் கீதாஞ்சலி ஓகே, பட் உன் கீதாஞ்சலி கதை என்னாச்சு? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? My wife, நீலாம்பரி, wants to make love every day, sir.
நான் வீக்கெண்ட்ஸ் மட்டும் பத்தாதான்னு கேட்பேன். டெய்லி நைட்டு பஜனை எப்படி சார்? யூ ஆர் ஸோ லக்கி. லக்கி பாயா? உங்களுக்கு அப்படிதான் சார் தோணும். 100 kgs இருந்தேன், பாருங்க 70 kg ஆயிட்டேன். டெய்லி முந்திரி பிஸ்தா சாப்பிட முடியாம செத்துக்கிட்டு இருக்கேன் சார். முந்திரி பிஸ்தாவா? ஓ, அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவா? வீக்கெண்டும் எதுக்கு என்ன தொடாதன்னு சொல்லுவா. அட ரொம்ப கொடுமைப்படுத்துவா சார். குளிக்க போகும்போது டேப் க்ளோஸ் பண்ணிடுவா. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ரிமோட்டை மறைச்சிருவா. காஃபில உப்பள்ளி போட்டுருவா. குழம்புல காரத்தை அள்ளி போட்டுருவா. வேணும்னுட்டு என் கண்ணு முன்னாடி குட்டி குட்டி ட்ரெஸ் போட்டு சுத்துவா சார். அதான் சார் நைட் டிரைவ் கூட்டு வந்தாலாவது கொஞ்சம் சாந்தமாவான்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். இன்னும் சாந்தமாவல சார். அதான் சார் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்து ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். தேங்க்ஸ் லாட். என்ன மோகன், என்னை விட்டு நீ தனியாவே சிரிச்சிட்டு இருக்க போல. ஒன்றும் இல்லைம்மா, இவர் என் ஃப்ரெண்டு ராம். ஹலோ. ஹாய் அவர் மேம். லைஃப் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தார், ஒரே சிரிப்பு. சொன்னா நானும் சிரிப்பேன்ல. அங்கே பாரு, அந்த ஒயிட் டாப் போட்ட பொண்ணு இருக்கால, டெய்லி இவன் பாதாம் பிஸ்தா இப்படி சாப்பிட்றானா. ஆனாலும் அந்த பொண்ணு வேண்டியது ரொம்ப எதிர்பார்க்குறான். பாவம் இந்த பையன் 100லிருந்து 70 கிலோ ஆயிட்டானா. ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்றதுன்னே புரியல. கேட்டா ஃபுல்லு இல்லனா நில்லு. இந்த ஏஜ்ல ஃபுல்லு நில்லுனா எப்படி ஆண்டி? கவலைப்படாதப்பா, நாங்க போய் அவள்கிட்ட பேசுறோம், சரியா?